சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். ஒலிம்பிக் 2024 பாரிஸ்ல நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட கோலாகலமா ஆரம்பிச்ச இந்த நிலைமையில ஆர்ச்சரி செம்மையான ஒரு ஆதிக்கம் இந்தியா செலுத்தியிருந்தாங்க. ஸோ இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. பட் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்கில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். மென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மிக்சடு அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டா இருக்குது. அதில் 6th பொசிஷனும் அது இப்போ பார்த்தீங்கன்னா 10th பொசிஷனும் தான் எய்ம் பண்ண முடிஞ்சது அவங்களால. அதுக்கு மேலே அவங்க போக முடியல. இப்போ இவங்க சப்போஸ் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கோல்டுக்கு குவாலிஃபை ஆகிருப்பாங்க. பட் அது முடியலை, அந்த கனவு தகர்ந்துருச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி அடுத்தடுத்த ஆட்டங்கள் இருக்குது. பேட்மிண்டனில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஈகிள்ஸ் வர்சஸ் சென்ட்ரல் அமெரிக்கன் சேலஞ்சர்ஸ்க்கு இடையே மேட்ச் இருக்குது. அதில் என்ன குரூப்பில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் சிங்கிள்ஸ் குரூப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வருது. அதில் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷயா சென் வர்சஸ் கெவின் கார்டன் அப்படின்ற ஒரு 2 பேருக்கு தான் ஆட்டம் 7:10க்கு ஆரம்பிக்க போகுது. முக்கியமாக லக்ஷயா சென் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் அவர் எப்படி ஒரு ஷைன் பண்ண போறாரு இந்த மேட்சை அப்படின்றது. அடுத்து மென்ஸ் டபுள்ஸ் குரூப் சி அப்படின்ற ஒரு கோட்டால இந்தியன் டைனமிக் டியோ வர்சஸ் பிரெஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்விக் அண்ட் சிராக் ஷெட்டி அவங்க 2 பேரோட டியோவும். இவங்களுக்கு எதிராக யார் ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லுகாஸ் அண்ட் ரோனான் அப்படின்ற 2 பேர் தான் ஆட போறாங்க. அது 8 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. இவங்க 2 பேரோட காம்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சாத்விக் அண்ட் சிராகோட காம்போ உலக தரத்தில் பேசப்பட்டது. இதுக்கு அடுத்து அவங்க எந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ அது அடுத்தடுத்து இந்தியாவுக்கு வேற லெவலில் கொண்டு போகும். முக்கியமாக ஷூட்டிங்ல பார்த்தீங்கன்னா வழக்கம் போல சீனா கோல்டு அடிச்சிட்டாங்க. பாரிஸோட ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இந்தியா பேர் வர்சஸ் கொரியன் ரைவல்ஸ் இருக்கு உமன்ஸ் டபுள்ஸ் குரூப் சில. அது யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனிஷா அண்ட் அஸ்வினி இவங்க 2 பேரோட காம்போ யாரை எதிர்க்க போறாங்க அப்படின்னா கிம் அண்ட் காங் அப்படின்ற 2 பேரை எதிர்க்க போறாங்க. இது நைட்டு 11:50க்கு ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. ஸோ பேட்மிண்டன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து அப்படியே டென்னிஸ் வருவோம். டென்னிஸ்ல பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்தோன்னே இந்தியன் வெட்டிரன்ஸ் வர்சஸ் பிரெஞ்ச் டுவோ இவங்க 2 பேருக்கிடையே மேட்ச் இருக்குது. மென்ஸ் டபுள்ஸ் ரவுண்ட் 1 அப்படின்ற ஒரு கோட்டால ஸ்ரீராம் அண்ட் போப்பனா ஸ்ரீராம் ஆல்ரெடி வேற லெவல்ல ஒரு இடத்துல செம்மையா ஷைன் பண்ணியிருந்தாங்க. அதுல போப்பனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டும் கிடைச்சிருந்தது. ஸோ அது இவங்களை எதிர்த்து யாரு போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிபோல் அண்ட் ரோஜர் வேஸ்லின் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஆட போறாங்க. இந்த ஆட்டம் 3:30 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. அதுக்கடுத்து டேபிள் டென்னிஸ்ல பாத்தீங்கன்னா மென்ஸ் சிங்கிள்ஸ் பிரிலிமினரி ரவுண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஹர்மித் தேசாய் வர்சஸ் சையத் அபு யமான் இவங்க 2 பேருக்கிடையே 7:15க்கு மேட்ச் இருக்கு. ஹர்மித் தேசாய் ரீசெண்ட் டைம்ஸ்லயும் சரி ஒலிம்பிக்லயுமே சரி ஒரு டீசென்டான லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அது இந்த தடவை கோல்டு அடிக்க முடியுமா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இது போக ஹாக்கி மேட்ச் இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்குது. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்துக்கு இடையே பூல் பில மேட்ச் இருக்கு. இந்த கிளாஷ் ஒரு ஓப்பனா ஹைலைட்டடான கிளாஷ். இந்த கிளாஷ் எப்படி இந்தியா சமாளிச்சு ஹர்மன்பிரீத் சிங் தலைமையில அடுத்து மகுடம் சூடுவாங்க அப்படின்றத பார்க்கணும். அது 9 மணிக்கு அந்த மேட்ச் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா பாக்ஸிங் தான். பாக்ஸிங்ல பார்த்தீங்கன்னா உமன்ஸ் 50 kg ரவுண்ட் ஆஃப் 32 அப்படின்ற ஒரு கோட்டால பிரீத்தி பவர் வர்சஸ் ஓதி கிம் அண்ட் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு இடையே மேட்ச் இருக்கு. இது டைரக்டா நைட்டு, அதாவது மிட் நைட், விடியற் காலையிலன்னு சொல்லக்கூடாது, அது மிட் நைட் தான் சொல்லணும். 12:02 AM ஜூலை 28 அப்படியே அந்த மறுநாள் காலையில ஆரம்பிக்குது. ஸோ எந்த மேட்சையும் விடாம எல்லா மேட்சும் பார்த்துருக்கீங்க. இதுல இந்தியாவுக்கு எத்தனை கோல்டு வரும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல நான் அருண் உங்களை சந்திக்கிறேன். until then வணக்கம். சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.